விசிகவுக்கும் பாமகவுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சூழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு ரைவல்ரி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓப்பனா அவங்க எங்களுக்கு எதிரி கட்சி அப்படின்றத டிக்ளேரும் பண்ணிருக்கிறாங்க விசிக. ஸோ திருப்போரூர் தொகுதியில விசிகவுக்கும் பாமகவுக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸான ஃபைட் அப்படின்றது கடந்த 7 தேர்தல்களாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. எப்பவுமே யார் வெற்றியாளராக இருந்தாலும் அங்க வெற்றிக்கான அந்த மார்ஜின் அப்படின்றது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கும். ஏன்னா 2021 எலெக்ஷன்ல பார்க்கும்போது விசிக கட்சி தான் வெற்றி பெறாங்க. விசிக கட்சியில எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் இப்போ அவர் தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்போ அங்க வேற ஒருத்தர் களம் இருக்கிறாங்க விசிக. சோ பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93,954 வாக்குகள் குவிக்கிறாங்க. ஆறுமுகம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா 92,007 வாக்குகள் குவிக்கிறாங்க. அவருக்கும் இவருக்கும் வாக்கு அந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போது பாலாஜிக்கு கிட்டத்தட்ட 41.5%, அதுவே ஆறுமுகம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவருக்கு கிட்டத்தட்ட 40.8% இருக்கு. சோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு மைனரான ஒரு டிஃபரன்ஸ் தான். மொத்தமா ஆஃப்டர் எஸ்ஐஆருக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கும்பொழுது 2,89,401 வாக்குகள் இருக்கு. ஆண்கள்னு பார்க்கும்பொழுது 1,40,40,991 பேர் இருக்கிறாங்க. பெண்கள் 1,48,351 பேர் இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த முறையும் இங்க எந்த மாதிரியான ஒரு போட்டி இருக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விசிக அவங்களுடைய கேண்டிடேட்டை இங்க மாத்திருக்கிறாங்க. கடந்த முறை போட்டி போட்டவருக்கே இங்க வாய்ப்பு கொடுக்கல. பட் இருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ல வின் பண்றாங்க அப்படின்றப்போ யாருக்கு இங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ஒரு புரியாத புதிராவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஊத்தாண்டியில இருந்து மாமல்லபுரம் பகுதி வரைக்குமே 2 சமுதாய மக்களும் அங்க அதிகமா இருக்கிறாங்க. தலித் மக்களும் இருக்கிறாங்க, வன்னியர் மக்களும் இருக்கிறாங்க. 2 பேருமே ஈக்குவலான அளவுல அங்க இருக்கிறதுனாலதான் ஓட் அந்த மார்ஜின்ல ரொம்ப கம்மியான ஒரு டிஃபரன்ஸ்ல வெற்றி பெறாங்க. சோ இங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சதுதான் அவங்க வன்னியர் ஓட் பேங்கை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க வன்னியர் ஓட் பேங்க் அப்படின்றது ரொம்ப மேஜரான ஒரு பார்ட்டா இருக்கு. விசிகாவுக்கு தலித் மக்களுடைய வாக்குகள் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா அங்க இருக்கு. சோ இந்த ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் 2 சமுதாய மக்களும் இருக்கிறதுனாலதான் இந்த க்ளோஸ் கான்டாக்ட்ல வெற்றியாளரை தீர்மானிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா OMR ஓல்டு மாமல்லபுரம் ரோட பொறுத்த வரைக்கும் இப்போ அது ஒரு ஐடி டெக் பார்க்கா மாறிட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அங்க அதிகமா வந்துட்டு இருக்கு. அதன் காரணமாகவே இப்போ அங்க வில்லாஸா இருக்கட்டும், கேட்டட் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அதிகமாயிருச்சு. அங்க மக்கள் நிறைய பேர் குடிபெயர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க வேற சில மாவட்டங்கள்ல இருந்து. அதுவும் நீண்ட காலமா வர்றதுனால கேஸ்ட தாண்டி அங்க ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ குறிப்பா அது எந்தெந்த இடங்கள்னு பார்க்கும்போது நாவலூர், கீழாம்பாக்கம், தலம்பூர், திருப்போரூர் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அந்த ஓட்ஸை கேஸ்டையும் தாண்டி அவங்க போய் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ் பண்ணி அங்க வெற்றியாளரை தீர்மானிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஓட் போடுவாங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. இங்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதிகம் வந்ததுனால கேஸ்ட தாண்டி ஒரு விஷயத்த கணக்கிட வேண்டிய ஒரு சூழலானது உருவாயிருச்சு. சோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தலித்தை போட்டியாளராக வேட்பாளராக களமிறக்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே சமயம் விசிகவுமே ஒரு வன்னியரை களமிறக்கி வேட்பாளராக களமிறக்கி வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி மாறி மாறி வெவ்வேறு கட்சிகள்ல இருந்தும் களமிறக்கி இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு சூழல்ல கடந்த தேர்தலையும் ஒரு க்ளோஸான மார்ஜின்ல வெற்றி பெற்றிருந்தாங்க விசிக. களமிறக்கி இருக்கக்கூடிய அப்போ வேட்பாளர்னு பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை தான் களமிறங்கி அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. சோ இங்க இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத தீர்மானிக்கவே முடியாது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த முறை விசிக பன்னீர்தாஸ் அவர்களை களமிறக்கி இருக்கிறாங்க. இவங்க தான் முன்னாள் கவுன்சிலர், அதாவது GCC கவுன்சிலரா பெருங்குடியில இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எம்எல்ஏவா இருக்கிற பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் எப்பவுமே இருக்கும் வன்னியர்களுக்கும், அதே சமயம் அங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விசிகவுக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறை அந்த ஓட்டை டிசைட் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த டெவலப்மெண்ட்ஸ்னால அங்க மக்கள் வந்தவங்க இந்த டைம் யார் வெற்றியாளர் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடங்களுக்கு கூட நகரலாம் அப்படின்னு சொல்லி SS பாலாஜி அவர்கள் சொல்றாங்க. SS பாலாஜி அவர்கள் ஒரு வன்னியராக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தோக்கடித்த ஒரு நபர் அப்படின்றதையும் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இங்க திமுகவுக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்கு. திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க் அப்படின்றது அங்க சில குறிப்பிட்ட வில்லேஜஸ்ல இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தையூர், பெரூர், காயர், திருவழுகுன்றம்,
அப்படி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் திமுகவுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதனாலேயே திமுக கேடர்ஸ் எல்லாருமே ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த ஒரு சீட் வந்து விசிகாவுக்கு போனதுனால நமக்கான ஒரு வின்னிங்கை வந்து நம்ம லூஸ் பண்றோமே. குறிப்பா இப்போ உதயசூரியன் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு கேஸ்ட் இதுக்குள்ளயுமே வராம தலித் மக்களும் இல்ல, அதே சமயம் வந்து வன்னியர் மக்கள் அப்படின்ற மாதிரி இல்லாம பொதுவான ஒரு ஆளாக இருந்து அங்க வந்து எல்லாருடைய வாக்கையும் வந்து புல் பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து விசிகா வைக்கும் போது விசிகாவினுடைய பாட்டு அந்த பானை சின்னத்தை போய் மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது கடினமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் பல பேரினுடைய மனநிலையாக இருந்துட்டு இருக்கு. இது வெற்றி வாய்ப்பை பாதிக்குமோ விசிகாவுக்கு? அங்க திமுகவினர் வந்து விசிகாவுக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டும் வந்து நம்மளால கிடைச்சிட்டு இருக்கு. பரவலாக பாத்தீங்கன்னா விசிகா போட்டி போடக்கூடிய பல தொகுதிகள் அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக, அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்துட்டு இருக்கு. சோ அந்த ஒரு சூழல்ல விசிகாவுக்கு வின்னிங் சான்சஸ் வந்து அவங்க போட்டி போடுற எல்லா தொகுதிகள்லயுமே வந்து ஒரு சிரமமான ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. திமுகவை சேர்ந்த பல பேர் விசிகாவுக்காக வந்து வேலை செய்யறதுக்காக கிரவுண்ட் லெவல்ல வந்து சில சிக்கல் இருந்துட்டு இருக்கிறதாக வந்து சொல்றாங்க. அதே சமயம் விசிகாவினுடைய ஆட்களே வந்து அங்க வேலை செய்யறாங்க. பட் ஸ்டில் அந்த வின்னிங்கை வந்து டிசைட் பண்றதுக்கு அந்த திமுகவினுடைய அந்த அலைன்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு தேவைப்படுது. அது இப்போ விசிகாவுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழல்ல தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் கிரவுண்ட் ரியாலிட்டியாக பார்க்க முடியுது. அதே மாதிரி திருக்கழுக்குன்றத்தினுடைய திமுகவினுடைய கவுன்சிலர் அதாவது சத்தியமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நாங்க வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காக ஓட்டு கேட்கிறோம்னா அங்க களமிறங்கி இருக்கக்கூடிய விசிகாவினுடைய வேட்பாளருக்காக நாங்க ஓட்டு கேட்கறது இல்ல, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினை தான் நாங்க பிரதானமா சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். திமுக இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ், என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கோ அதை சொல்லித்தான் நாங்க வந்து ஓட்டு சேகரிக்கிறோமே தவிர விசிக அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க சொல்லி நாங்க ஓட்டு கேட்கல அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரே வந்து பதிவு பண்றாரு. அதை தாண்டி அங்க வந்து இப்போ திமுக அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க முதலியாரினுடைய வாக்குகளும் இருக்கு. சோ வன்னியர் மக்களும் சரி முதலியார் மக்களும் அவங்களுடைய வாக்குகள் இங்க வந்து சுமூகமா வந்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கேம்பெயினிங்க அந்த முறையில நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் பிஎம்கேவினுடைய கேண்டிடேட் கே பாலு அவர்களும் தீவிரமான ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஎம்கேல ஒரு செல்வாக்கான ஒரு நபராகவும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவங்களுடைய கேம்பெயினிங் எல்லாமே மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அலைதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. திமுகவோட ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியில இருந்து எல்லாருமே வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த இடத்துல பயங்கரமான கேம்பெயினிங்கை முன்வைக்கிறதன் மூலமாக மட்டுமே இங்க வந்து வெற்றி வாய்ப்பை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி வந்து டெபுட்டி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் கே பாலு அவர்களுடைய கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா திருப்பூரூர்லயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகமான வாக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வில்லேஜ்னு பாத்தீங்கன்னா காயர், அங்க வந்து அவர் பயங்கரமான ஒரு கேம்பெயினிங்க பண்றாரு. இங்க பஸ் கனெக்டிவிட்டியே இல்லைன்னு சொல்லி கடந்த தேர்தல் அப்பவே சொல்லியிருந்தோம். இப்ப வரைக்கும் வந்து அதை செய்யல. விடியல் பயணம்னு சொல்லி ஒண்ணு திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த விடியல் பயணம் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் தரப்போறது கிடையாது. இந்த வில்லேஜ்ல இருந்து நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸ்க்கு வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது எந்த வகையிலும் பயன் கிடையாது. ஏன்னா இங்க பஸ்ஸே கிடையாது. இப்போ நாங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட செங்கல்பட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. நான் வந்தேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி கே பாலு அவர்கள் அங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுடைய அடித்தள பிரச்சனைய திமுக செய்ய தவறிய பிரச்சனைய கோடிட்டு அவர் பிரச்சாரம் பண்றதுனால அங்கெல்லாம் அவருக்கு சொற்பமான வாக்குகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளினுடைய வாக்குகளை அவங்க பக்கம் திருப்புறாங்க. குறிப்பா யூத்தினுடைய வாக்குகளை. விசிகேவுக்கும் அந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி இப்ப எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு வில்லேஜ்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவர் கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, இங்க சோசியல் இஷ்யூஸா இருந்துட்டு இருக்கக்கூடிய இன்றளவு சமூக நீதி ஒரு கேள்வி பொருளா இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தையூர் அப்படின்ற வில்லேஜ்ல இப்ப வரைக்குமே தலித் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியா சுடுகாடு இல்ல. எங்களுடைய ஊர்ல இருந்து யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஃபாரஸ்ட் லேண்ட்ல தான் இப்போ வரைக்கும் நாங்க வந்து அவங்களுடைய கடைசி அந்த செரிமனி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த வகையிலுமே இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பரியல் கிரவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி வசந்த் தையூரை சேர்ந்தவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி மீனவர்களும் அங்க அதிகமா இருக்கிறாங்க. நங்குரன் அப்படின்ற ஒரு மீனவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய போட்ல டிவிகே கட்சியினுடைய கொடி இருக்கு. இந்த விசிகே பிஎம்கே அப்படின்ற அந்த பேட்டில்குள்ளேயே நான் வரதுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு இதை பார்த்து வந்து ஒரு சலிப்பு தட்டிடுச்சு. எல்லா வகையிலுமே வந்து எங்களுக்கான ஒரு தேவைகள் அப்படின்றது வரப்போறதே இல்லை, வந்ததும் இல்லை. அதனால நாங்க டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம்னு சொல்லி அங்க விஷர்மேனுடைய ஹெட்டா
இருக்கக்கூடிய நங்குனூர் அப்படின்றவர் வந்து சொல்றாரு, நாங்க டிவிகேக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்றத அவங்களும் பதிவு பண்றாங்க. அதனால மகாபலிபுரம் மற்றும் அந்த சைடுல இருக்கக்கூடிய கோவளம் சைடுல இருக்கக்கூடிய ஃபிஷர்மேனுடைய வாக்குகள் அப்படின்றது டிவிகேக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் 2021 தேர்தல்ல ராஜ்யசபா எம்பியாக இருந்த அம்பத்ராஜன் அவர்களை என்டிகே இந்த இடத்துல களமிறக்கியிருக்கிறாங்க. என்டிகேவினுடைய வேட்பாளர் அம்பத்ராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல முன்னாள் எம்பியாக இருந்தவர். நொய்டால வந்து லேபரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்டிகேவினுடைய சீமான் அவர்களை பிடிச்சு சீமான் அவருடைய ஸ்பீச்சை பார்த்து என்விரான்மெண்டல் ரீதியாக மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தான் நான் இங்க வந்து இணைகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இணைஞ்சு பிஎஸ்பி கட்சியினுடைய ஃபார்மர் எம்பியாக இருந்தவர் இப்போ என்டிகேவில் இணைஞ்சு இப்போ என்டிகேவினுடைய ஒரு கேண்டிடேட்டாக களமிறங்கி இருக்கிறாரு. ஸோ இப்படி இங்க போட்டி அப்படின்றது ரொம்பவே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. விசிகாவுக்கு ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் இந்த தொகுதியில இருப்பதாக வந்து பார்க்க முடியுது. ஏன்னா பாட்டாளி மக்கள் ஒரு கட்சி ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், என்டிகே ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. களத்திலையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு திமுகவினுடைய கேடர்ஸ் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. விசிகாவுக்கு ஒரு பரிதாப நிலையை தான் கொடுத்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் தலித் பாப்புலேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா அமைஞ்சிருக்கு. அதுவே வீக்னஸ் பார்க்கும்போது அந்த கோர் ஓட்டர்ஸ் கிட்ட டிஎம்கே தான் வந்து அதிகமா உதயசூரியன் அப்படின்னு வரும்போது கேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நியூட்ரலா பார்த்து வாக்குகள் வரும். விசிகாவினுடைய பானை சின்னம்னு வரும்போது அந்த ஓட்டு வந்து சரியா வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருப்பதாக பார்க்க முடியுது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்னு வரும்போது கூட்டணி ஒரு பக்கம், அதிமுகவினுடைய கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பாலு அவர்களுக்கான அந்த செல்வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வரும்போது வன்னியர்களினுடைய அங்க தொகை, மக்கள் தொகை அப்படின்னு வரப்போ இது எல்லாமே பிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா அமைஞ்சிருக்கு. அதே சமயம் அவங்களுடைய வீக்னஸும் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. எல்லா சமுதாய வாக்குகளும் போகாம வன்னியர்களுடைய வாக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்படுறது அவங்களுக்கு ஒரு வீக்னஸா பார்க்க முடியுது. டிவிகேன்னு வரும்போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஃபிஷர்மேன் சப்போர்ட் இருக்கு. கேஸ்ட் பார்க்காம கேஸ்ட் பிளஸ்ஸா வந்து அவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமான அப்படின்ற மாதிரி தான் அவரை பாக்குறாங்க மக்கள். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா அமைஞ்சிருக்கு. அதே சமயம் வீக்னஸ் பார்க்கும்போது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்கான வந்து அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து குறைவாக இருக்கு. திமுக, அதிமுக, அந்த விசிக, பாட்டாளி மக்கள் கட்சியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு வீக்னஸ். அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னும் இங்க கேம்பெயின் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு வீக்னஸா பார்க்க முடியுது. அதே சமயம் என்டிகேன்னு பார்க்கும்போது அங்க வந்து ஒரு தலித் கேண்டிடேட்டை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆளு, 9% ஓட்டு 2021 வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்டிகேவினுடைய ஸ்ட்ரென்த்தா பார்க்க முடியுது. அதுவே வீக்னஸ்ன்னு பார்க்கும் பொழுது ஐடியாலஜிக்கல் அந்த ரிஜிடா வந்து இருக்கிறது, அது தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே சமயம் கேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லயும் என்டிகேவுக்கு சிக்கல் இருக்கு. ஸோ இதுதான் திருப்போரூர் தொகுதியினுடைய கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியாக இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த திருப்போரூர் தொகுதியை பார்க்கும் பொழுது விசிகாவினுடைய தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி விசிக அப்படின்ற சின்ன மார்ஜின்ல ஜெயிச்சுட்டு இருந்தக்கூடிய சூழல் போய் இந்த முறை வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? இந்த டஃப்பான சூழல்ல விசிக வெற்றி பெறுவாங்களா? பாட்டாளி மக்கள் வெற்றி பெறுவாங்களா? அல்லது டிவிகே வெற்றி பெறுவாங்களா? என்டிகே வெற்றி பெறுவாங்களா? உங்க பார்வை என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.